You are capable of so much. Remember, even in the darkest times, there is always light. எட்டி ஜாக் 1920 ஜெர்மனியில் பிறந்தவர். அவர் எப்போதும் தன்னை ஒரு ஜெர்மன் என்றே உணர்ந்தார். அதற்கு பிறகுதான் யூதர் என்ற உணர்வு. ஆனால் ஒரு நாள் அவரின் வாழ்க்கை முழுவதும் மாறிப்போனது. நாசி ஆட்சியின் போது யூதர் என்ற காரணத்தால் கைது செய்யப்பட்டார். குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு அனுப்பினார்கள். அங்கு பசி, வலி, பயம் இவை எல்லாம் தினமும் அனுபவித்தார். ஒவ்வொரு நாளும் உயிருடன் இருப்பதே ஒரு போராட்டம். அவரிடம் 2 தேர்வுகள் இருந்தது. ஒன்று வெறுப்பு, இல்லை என்றால் சந்தோஷம். அவர் வெறுப்பை தேர்ந்தெடுக்கவில்லை, சந்தோஷத்தையே தேர்ந்தெடுத்தார். மனித வரலாற்றின் மிக இருண்ட நேரத்தை கடந்து வந்த ஒரு மனிதரின் மன வலிமையும் கருணையும் நமக்கு இன்றைக்கும் தேவையான வாழ்க்கை பாடங்களை தருகிறது. சந்தோஷம் வானிலிருந்து விழுவதில்லை, அது நம்முடைய கைகளில்தான் இருக்கிறது. அது நம்முள் இருந்து வருகிறது, நாம் நேசிக்கும் மனிதர்களிடமிருந்து வருகிறது. சந்தோஷம் மட்டும்தான் பகிரும்போது இரட்டிப்பாகிறது. என் புதிய நண்பரே, உங்கள் சந்தோஷமும் இரட்டிப்பாகட்டும்.